நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பரந்தூர்ல சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் 2028ல முடிக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து பரந்தூர் கிராம மக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்கள நேர்ல போய் பார்த்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய். இது சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவரோட அரசியல் சேவையை நான் இங்க இருந்து தொடங்குறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், கொஞ்சம் கூட பயப்படாம அவர் மக்கள் மனசுல இருக்கிறத அப்படியே அச்சு பிசுறாம பேசியிருப்பாரு. கண்டிப்பா இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் இன்னுமே அவரையும் அவர் பேசுறதையும் ரசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் முக்கியமா அவரோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்டர் விஜய் விட தலைவர் விஜய் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜயோட அடுத்த கட்ட முடிவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.